ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான கேரட் அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே ஃபேவரேட்டான அல்வான்னு தாங்க சொல்லணும். இது கேரட் அல்வான்னு சொல்கிறத விட கேரட் பால்கோவான்னு சொல்லலாம் போல், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கிட்ஸுக்கெலாம் நல்லா இதில் கேரட் போட்டிருக்கோமாங்கிறதே கூட தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். அப்புறமா நம்ம அதே நெய்யிலே கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய கேரட் எடுத்திருக்கேங்க. நம்மளுக்கு கப் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அதனால் 2 கப் அளவுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு வந்திருந்தது. நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க. நெய்யில் வதக்கும் போது கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 கப் கேரட் துருவினதுக்கு 2 கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு பால்லையே செய்யும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேரட்டோட அந்த பச்சை வாசமே இல்லாமல் நம்மளுக்கு அல்வா சூப்பராக வருங்க. நம்ம தண்ணி சேர்த்து பண்ணோன்னா கேரட்டோட டேஸ்ட் இருக்கும், அப்புறம் கிட்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இப்போது பால்லையே இந்த அளவுக்கு நல்லா கேரட் வேகணும். இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் நல்லா பால்லையே வெந்து சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ பால் சுண்டி இருக்குது. இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா சுண்டிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா பால் சுண்டினோன்னு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன். 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப்புங்கிறதுனால அரை பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலான்னு. சீனி சேர்த்தோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இலகி வரும். நல்லா அதுவும் நல்லா இந்த மாதிரி சுண்டின உடனே முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் வறுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே சுற்றி ஓரங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுக்கு அந்த பக்குவமாக இருக்கும். அல்வா ரெடி ஆயிடுச்சின்னு இருக்குங்க. இந்த பாருங்கள், சுற்றி நெய்யெல்லாம் நல்லா சுருள வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அடியில் ஒட்டாமல் சூப்பராக வருங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.